ஆசீர்வாதங்களை தாங்குபவர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உபாகமம் 8:18. ஜனவரி 15, 1919 அன்று அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் மூல சர்க்கரை பாகை ஏற்றி செல்லும் ஒரு டேங்கர் வாகனம் வெடித்தது. 75 லட்சம் லிட்டர் மூல சர்க்கரை பாகு 15 அடி அலையாய் 30 மைல் வேகத்தில் தெருவில் பாய்ந்து ரயில் வண்டிகள், கட்டிடங்கள், மக்கள் மற்றும் விலங்குகளை மூழ்கடித்தது. இந்த மூல சர்க்கரை பாகு அந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்று 21 பேரின் உயிரை குடித்து 150 பேருக்கு மேலானோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த மூல சர்க்கரை பாகை போன்று சில நல்ல விஷயங்கள் கூட நம்மை எதிர்பாராத விதமாய் மூழ்கடிக்கலாம். தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணிய தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பு மோசே அவர்களை பார்த்து தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது அது தங்களுடைய சாமர்த்தியத்தினால் வந்தது என்று சொல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உன் இருதயம் மேட்டுமையடையாமலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இருக்கும்படிக்கும் இந்த ஐஸ்வர்யத்திற்கு அவர்களின் சாமர்த்தியம் காரணம் என்று சொல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கின்றார். அதற்கு பதிலாக உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று அறிவுறுத்துகின்றார். உபாகமம் 8, 12, 14, 17, 18. நம்முடைய சரீர ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதார தேவைகள் போன்ற அனைத்து காரியங்களும் தேவனுடைய கரத்தினால் அருளப்பட்ட ஈவுகள். நாம் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் அவரே நம்மை தாங்குகிறவர். திறந்த கைகளோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு நம் மீதான அவருடைய இரக்கங்களுக்காய் அவரை துதிப்போம். ஜெபம். என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் தாங்குவதால் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய தயவை நான் மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அதை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.